பெண் விடுதலை தேவைதானே, அதுல என்ன பிரச்சனை? நீங்க அதையே பேசிக்கிட்டு இப்ப சிறுபான்மை மக்களின் பாதுகாப்புன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு அச்சுறுத்தல் வருது. பெண்ணிய விடுதலைங்கும் போது தங்கச்சி என் தாய் இருக்கும்போது தானே பாதுகாப்பு தேவைப்படுது. தவறா சொல்றீங்க. யார் அச்சுறுத்துறது? அதிகாரத்திற்கு நீ தான் அச்சுறுத்துற. ஒரு நாட்டுக்குள்ள என்ன அச்சுறுத்தல் வருது? இப்ப நான் யாரு? என் தாய் தன் கற்பப்பையிலிருந்து கொடுத்த விடுதலையில தான் இந்த மகன் இருக்கேன். என் தாய் தான் எனக்கே விடுதலை தந்திருக்கா. என் உயிர் துணையா வந்திருக்கிற என் துணைவி கயல்வெளி கொடுத்த சுதந்திரத்துல தான் நான் சுதந்திரமா இயங்க முடியுது. என் சுதந்திரமே பெண் கொடுத்த சுதந்திரம் தான். நீ என்ன தனியா ஒண்ணு சொல்ற? அவளோட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது உன் கடமை. இன்னி வரைக்கும் நீங்க சொல்றீங்க, நீங்க அப்படி இல்லாம இருக்கலாம். இன்னைக்கும் தமிழ்நாட்டுல எவ்வளவோ குடும்பங்கள் இருக்கு. அதையே நீங்க பேசி உடைக்க தயாரா இல்ல. நீங்க இங்க பாருங்க, முதல்ல இல்ல அப்படி இருக்கிறவன் நீ செய்யாதன்னு சொல்லணும்ல. வேலைக்கு போகாத அவர் மட்டும் சொல்லல தங்கச்சி. அவர் காலேஜ் போற பெண்களை பின்தொடர்ந்து போறவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன அதை நீ என்ன பண்ற? அதிகாரத்துல இருந்துகிட்டு அதை அவர் தான் செஞ்சாருன்னு சொல்ற தங்கச்சி. அதிகாரத்திற்கு தான் செய்ய முடியும். அது ஒரு கடிதத்தால் கட்சி வச்சிருந்தார். கடிதத்தால் தான் அவர் தான் எல்லாத்தையும் சாதிச்சான்னு சொல்றதை ஏற்கல. 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் எங்க இனத்துல இருந்திருக்காங்க. இளவேயினி, உங்களுக்கு ஔவையார், உங்களுக்கு வன்னி குயத்தியார், பல பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? வேலு நாச்சியார் நீங்க வர்றதுக்கு முன்னாடி வந்தாலும் இல்லையா? எங்க அப்பத்தா கைம்பெண்ணான பிறகு வீட்டுல இல்லையே, பிள்ளைய தூக்கிக்கிட்டு அவ போய் பயிற்சி எடுத்து எங்க பாட்டாளர் கோபால் நாயக்கர் வீட்டுல போய் தனி. நீங்க சுதந்திரம் பெற்ற காலத்தை யோசிச்சு பாருங்கண்ணே. அன்னைக்கு இருந்த சமூகத்துல ஒரு வேலு நாச்சியார் பெருசா வந்ததை நம்ம உதாரணமா சொல்றோம். அந்த மாதிரி இப்போ உங்க பாட்டி என் பாட்டி எல்லாம் இருந்த காலகட்டத்தை யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து கணவர் இறந்த பிறகு என்ன நிலைமையில இருந்தாங்க அதெல்லாம் நீங்க யோசிச்சு. எங்க சிற்றூர்களை நான் பசும்பொன் படத்துல எழுதியிருக்கேன் பத்தியெல்லாம். அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? எங்க ஊர்ல அன்றாட நடக்கும். அண்ணன் இறந்துட்டா அண்ணிய கை குழந்தையோட அந்த அண்ணனுடைய தம்பி அப்படியே மறுமணம் செஞ்சு காப்பாத்துறதெல்லாம் இருக்கு. தொடர்ச்சியா நடக்குது எங்க கிராமங்கள்ல. தனியா இல்ல. 100 குலதெய்வங்கள்ல 90 விழுக்காடு எங்களுக்கு பெண்கள் தான் குலதெய்வம். பெண்களை தெய்வமா வச்சு போற்ற சமூகத்துக்கு நான் தான் எல்லாம் கொடுத்தேன். நான் தான் பேசுறது வந்து நீங்க பெண் விடுதலை பேசவே தேவையில்லைன்றீங்களே. அப்படி சொல்ல முடியாதுல்ல. இன்னி வரைக்கும் நீ பேசிக்கிட்டே இருக்காங்கிறேன். நீ பேசிக்கிட்டே இருக்க. எங்க செய்யற யாரு செய்யற? இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்குவோம், அதிமுகவை எடுத்துக்கிறோம். எத்தனை பேருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் உங்க அமைச்சரவையில பெண்கள்? பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்லும் மாநிலம் இன்னைக்கு தமிழ்நாடு, இந்தியாவிலேயே. பாதுகாப்பு இல்லாம போக்குவரத்து இல்லாம அதிகமாக தான். அப்ப பாதுகாப்பு இல்லாம போக்குவரத்து இல்லாம இன்னும் தேவைப்படுது. இன்னும் அந்த பெண் விடுதலை பற்றி கொடுத்துட்டாரு செஞ்சுட்டாரு. அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் பொள்ளாச்சி 100% இங்க ஏதோ இங்க ஒரு பெண்ணிய இதை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற நிலை இல்லைன்னு கண்டிப்பா கிடையாது. அது வந்து சாதி மறுப்புல நீங்க ஒட்டுமொத்தமா யாரும் சாதி பார்க்கலையா? கிடையாது, இருக்கு. அது ஒரு ப்ராசஸ் தானே. அதுக்கு பேசி ஒரு முன்னேற்றம். அதுக்கு ஈவேராவுக்கு என்ன சம்பந்தம்? திருப்பி அவர் தான் முற்போக்கா வைத்தார். சமூக சீரழிவாளரை சமூக சிந்தனையாளர்னு காட்டுவதை சீர்திருத்தவாதி என்று கேட்டுவதை. இந்த பெரும் சீர்திருத்தத்துல நீங்க சொல்ற மாதிரி பாரதி இருந்தார், ராஜாராம் மோகன் ராய் இருந்தார், ஊவே சாமிநாதன். சரி, ஒரு சிந்தனை சொல்லுங்க. நான் கேட்கறது இப்ப கற்பப்பைய அறுத்தேரி. நான் கேட்கிறேன், திருமணம் ஏன் செய்து கொண்டுகிறாய்? குழந்தை பெறது, அது எதுக்கு குழந்தை பெற்றுக்கிற நீ? ஆமா, நீ படி முன்னேறு, நீ வாழ்க்கையில அச்சீவ் பண்ண வேண்டியது எவ்வளவு இருக்கு அதெல்லாம் பாரு. திருமணம் தான் உன் வாழ்க்கையை டிஃபைன் பண்றது. சரி, இந்த நிலத்துல திருமணம் செஞ்சுதான் வாழ்க்கை முழுமை பெறணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுல ஈவேரா இருந்திருக்கிறார். இந்த நாட்டுல நீங்க சொல்றீங்க பெண்கள் படி முன்னேறுன்னு. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்கு. அங்கெல்லாம் ஈவேரா ஐயா இல்ல. அங்கெல்லாம் பெண்கள் படிச்சு முன்னேறி வேலைக்கு போயிருக்காங்களா இல்லையா? நம்மளை விட குறைவுன்னு. கேரளா ஒரு மேட்ரியார்கல் சொசைட்டியா வந்திருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கான ஈவேரா பிறக்காத ஒரு மாநிலத்துல, உத்தரப்பிரதேசத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் முதலமைச்சர் ஆகிட முடியுது. இங்க என்ன ஆக முடியுது? ஒரு துணை முதல்வராக கூட உங்களால் ஆக்க முடியல ஒரு பெண்ணை. பெரியார் விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கிறதுனாலையும் இதை சொல்கிறதுனாலையும் நீங்கள் ஒரு மேடையில் போய் பிராமண கடப்பாறையால் திராவிட கோட்டையை அடிப்பேன்னு சொல்கிறதும் நீங்கள் பார்த்தீங்களா? பாஜக சீமான கையில் எடுத்துருச்சு, அதனால தான் அவர் பேசுறாரு. எங்கே அவர்கள் சொல்லுக்கு இவர் ஆடுகிறார். என் நில அரசியல்ல பாஜக எங்க இருக்கு? நீங்க தான் பிஜேபியை தவிர யாரும் இது வரைக்கும் பெரியார் எதிர்ப்பு பேசுறது இல்லைங்க. சீமான் அவர்கள் மட்டும்தான் பேசுறாரு. அவங்க பேசுறதுக்கு நான் பேசுறதுக்கு கருத்து தான் நீங்க வைக்கணும். அது பிஜேபி இருக்குது, ஆஜேபி இருக்கு, அதெல்லாம் பேசக்கூடாது. நான் கேட்கறதுக்கு கருத்துக்கு எது, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் தான். இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா நிக்கக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி. அண்ணாமலை உங்களுக்கு ஆதரவா பேசுறாரு. எனக்கு பேசல, தப்பா பேசுறீங்க. நான் ஆதாரம் காட்டுறேங்கிறாரு. நான் ஈவேரா ஐயா பேசும்போது அண்ணாமலைலாம் அண்ணன் இது நாங்கள் அதுக்குள்ளே தலையிட விரும்பல. அவர் தலைவராக இருந்தபோது அண்ணன் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசிட்டாருன்னு நினைக்கிறேன்னு பேசுனது இருக்கு. நான் காட்டுறேன். நான் கேட்கறது பல ஆண்டுகளா அவர் ஆதாரம் கொடுக்கலன்னா நான் கொடுக்குறேன்னாரு, எங்கிட்ட இருக்குன்னாரு. ஹெச் ராஜா உங்களை ஆதரிக்கிறாரு. ஆதாரம் இருக்கிறதுனால சொல்றாரு. அவர் சொல்றாருங்கிறதுக்காக சொல்ல. நான்
பல ஆண்டுகளாக தாங்கி வந்த இனத்தின் வலியை நான் மொழியாக எடுத்து கடத்துறேன், வலியை சொல்கிறேன். நானா இது ஒன்றும் பேசலை. உங்களுக்கு தெரியும், பல ஆண்டுகளாக அந்த இந்த பாருங்க, இந்த இந்த புத்தக பகுதி பூரா எதுன்னு பாருங்க, இது பூரா அவரு தான். உங்களுக்கு புரியுது, பூரா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், இது பூரா அவருடைய இது தான். அப்போ படித்து ஊர் ஊராக போய் 12 ஆண்டுகள் தெருவா பரப்புரை செஞ்ச ஒரு மகன் தேசியன விடுதலைன்னு வரும்போது, தமிழர் உரிமை, தமிழர் நிலம் வளம், தமிழர்களுக்கான அதிகாரம்னு வரும்போது முதல் எதிரியாக இவன் எதுக்கு எதுக்குறான்னு பார்த்தா இதைத்தான் தூக்கிட்டு வர்றாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இறைவனை விமர்சித்த நீங்கள் ஈவேராவை விமர்சிக்கிறத நீங்கள் எதிர்க்கிறீங்க. கருத்து தான் சொல்லணும். நான் கேட்குறதுக்கு சீமான் சொல்கிறது தப்பு, அப்படி அவர் சொல்லலை, அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லலை, இதுக்காக சொல்லப்பட்டது. நீங்க சொல்றதே உள்நோக்கத்தோட, பாஜகவை வளர்த்து விடுற நோக்கத்தோட, இல்ல அவங்களோட அஜெண்டாவுக்கு நீங்க வேலை செய்யணும். நான் கட்சி ஆரம்பிச்சது எது? பெரியாரை ஒழிச்சிட்டா யாருக்கு லாபம் அப்படின்னா பாஜகவுக்கு முதல் லாபம். பெரியாரை ஒழிச்சிட்டா யாருக்கு நட்டம்? நான் கேட்கறது பல் சொல்லுங்க. பெரியாரை ஒழிச்சிட்டு பெரியாரை தூக்கிட்டு வர்றதுல யாரு? எதுக்கு தூக்கிட்டு வர? எனக்கு என்னோட நிலைப்பாடை நீங்க ஆழ்ந்து கவனிக்கணும். எனக்கு 1000 பெரியார் இருக்கான். என்னுடைய கோட்பாட்டை உங்களுக்கு சொல்றேங்க. தகப்பன் பெத்தவனா இருக்கணும், தலைவன் ரத்தவனா இருக்கணும். தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது. என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனா இருக்க முடியாது. என் வழி உணராதவன் எனக்கு தலைவனா இருக்க முடியாது. என் இனத்தின் வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது. இதுதான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன், நான் வகுத்து உருவாக்குற தத்துவ நிலைப்பாடு. இதில் போய் நீ ஈவேராவை தலைவராக இருக்கணும், உனக்கு வேணும்னா ஏற்றுக்க. எனக்கு அவரை தாண்டி அப்போ 1000 பேர் இருக்கான், பல 1000 பெரியார் என் இனம் முன்னோன்னு இருக்கான். நீ எல்லா பெருமையும் அவர்தான் சொல்லும்போது நான் வெறியில் இருப்பேன். ஏன்னா நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். நீண்ட நெடிய வரலாற்று பெருமை எனக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. நீ இந்த திராவிட இயக்க நூற்றாண்டுக்குள்ள என்னை சுருக்கிறத நான் ஏற்க மாட்டேன். நீ 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி வரலாறு தான் எங்களுக்கு சொல்ற. நீ என்ன நிறுவ? ஈவேரா, அண்ணா, எம்ஜிஆர், இந்த அடையாளங்களை வைப்ப. நீ திருப்பி இது வந்தா எம்ஜிஆர் அடையாளங்களை கொண்டு வரும், நீங்க வந்தா ஈவேரா, ஐயா கருணாநிதி, அண்ணாதுரை அவர்கள், இந்த திராவிட அடையாளங்களை. ஏன் எங்க பாட்டன் வஉசிக்கு ஈவேராவுக்கு எவ்வளவு சிலை இருக்கு, அப்படி எங்க வஉசிக்கு இருக்கா? ஈவேராவுக்கு எவ்வளவு சிலை இருக்கு, அப்படி எங்க பாட்டிக்கு இருக்கா? இதுதானே நாங்க கேட்போம். இப்போ சரி, தமிழர் ஆட்சி, தமிழ்நாட்டு ஆட்சி அப்படி சொல்ல வேண்டியதானே? திராவிட மாடல் ஆட்சின்னா, திராவிடம்ங்கிறது சமஸ்கிருத சொல். எதுக்கு நீங்கள் பிராமண கடப்பாறையை கொண்டு இந்த திராவிட கட்டடத்தை குட்டியச்சோரை நான் இடிப்பேன்னு சொல்கிறேன்னா, நீ 100 ஆண்டுகளாக இந்த கடப்பாறையை வச்சு தான் என் மொழியை இடித்த, என் இனத்தை இடித்த, என் பண்பாட்டை இடித்த, என் வரலாற்றை இடித்த. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒன்றா இந்த இப்போ பேசியிருக்காங்கல்ல பிஜேபி வந்துடும், இறாதங்கச்சி கேட்டுக்க, பிஜேபி வந்துடும், சிமான் போட்டினா பிஜேபி வந்துடும். டேய், நீ அது வருது, அதை நாங்கள் பார்த்துக்கிறேன். நீ யார் முதல்ல இந்த குடுகுடு படிச்சுக்கிட்டு வந்துருவன், அதை நான் பார்த்துக்கிறேன். நீ யார் முதல்ல? இன்னைக்கு சிஎம் சொல்றாரு, திமுகவை தவிர யாருக்கு வாக்களித்தாலும் பிஜேபி தான் வரும். இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒன்று தங்கச்சி, இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒன்று. நீங்கள் பாஜக ஒரு தீமை, இன்னொரு தீமைக்கு ஓட்டு போடுங்க நான் எதுக்குறேன்னு சொல்றது எப்படி? அதை சகிக்க முடியல. ஒன்னை எப்படி சகித்துக்கிறது? கொடுமைக்கு எப்படி ஒரு கொடுமை மாற்றா இருக்கும், தீமைக்கு எப்படி ஒரு தீமை மாற்றா இருக்கும் தங்கச்சி. அதனால இது வந்துரும்னு சொல்ற, அது வரட்டும், நாங்க பாத்துக்கிறோம். நீ முதல்ல எந்திரிங்கிறான், நீ எந்திரிப்பா, நாங்க பாத்துக்கிறோம்ன்றான். பிஜேபி வரக்கூடாது, பிஜேபி வந்துடும், காங்கிரஸ் வரலாமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? காங்கிரஸையும் ஒழிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ ஏன் பிஜேபி எதிர்க்கிற? அதை விட கொடுமையானவன் காங்கிரஸ். இந்த பிஜேபி தொடர்ச்சி 3 ஆண்டுகளா 3 முறை அதிகாரத்தில் இருக்க காரணம் யாரு? இந்த காங்கிரஸ். இவன் 10 ஆண்டு கால ஆட்சியில் ஊழல், லஞ்சமற்ற, ஒழுக்கமான நேர்மையான ஆட்சியை கொடுத்திருந்தா பிஜேபியின் தேவையே இந்த நிலத்தில் உருவாயிருக்காதுல்ல. நீங்க எதன் பொருட்டு காங்கிரஸ் வரலாம்ன்றீங்க? முதலா இந்திய திணிச்சவன் என் நிலத்தில் இந்த நிலத்துல எது ஒன்றுக்கு காங்கிரஸ் வரணும்னு சொல்லுங்க. இல்ல நீங்க எது ஒன்று, மதவாத கட்சியா? அப்புறம் நீங்க காங்கிரஸ் வரலாமா?